மாநாடோட வேலை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இன்று மாலை மாநாடு தொடங்குது. ஸோ எப்படி என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? மொத்தம் இந்த மாநாடு திட்டம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 150 ஏக்கரா. இது மொத்தம் 5 பார்க்கிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா மொத்தம் 350 ஏக்கரால பண்ணியிருக்கோம். இந்த சோறு பார்த்தீங்கன்னா சோறு பக்கத்தில் கிட்டத்தட்ட 100 டேப் கொடுத்துருக்கோம். வாட்டர் டேப் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் 100 டேப் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் ஒரு 50 லேடிஸ் டாய்லெட்டும் ஜென்ஸுக்கு 50 டாய்லெட் கொடுத்துருக்கோம். நல்லா சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது கிட்டத்தட்ட நாங்கள் லட்சக்கணக்கான தொண்டர்களை எதிர்பார்க்குறோம். முறை கேப்டன் இல்லாமல் எங்களுடைய பொதுச்செயலாளர் நடத்துகின்ற முதல் மாநாடு. தமிழகத்தில் தேமுதிக எந்த கூட்டணி போது இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எதிர்பார்க்கறாங்க. தேமுதிக எந்த கூட்டணி போதோ அந்த கூட்டணி அமோக வெற்றி பெறும். கண்டிப்பா தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சார் இறந்ததுக்கு அப்புறம் நடைபெறக்கூடிய ஒரு முதல் மாநாடு. சோ ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்குது. குறிப்பா 2026 தேர்தலை முன்வைக்கப்பட்டிருக்குது. இந்த தேர்தலில் கூட்டணி குறித்து இன்னைக்கு அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா சார்? ஏன்னா ஏற்கனவே கூட்டணி குறித்து இன்று அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க மேடம். சோ எப்படி அதான் இன்னைக்கு வந்திருக்கீங்க இல்லையா? எங்களுடைய பொதுச்செயலாளர் 7 மணிக்கு பேசுவாங்க. அவங்க பேசும்போது உங்களுக்கே தெரியும். மக்கள் மற்ற என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்குது? பார்க்கிங் வசதி எல்லாருமே அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கா? உங்களுக்கு எதுவும் QR கோட் மாதிரி எதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு? ஆமா, QR கோட் கொடுத்திருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 டிஸ்ட்ரிக்ட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 85 மாவட்டமா நாங்கள் பிரிச்சு வச்சிருக்கோம். அதை நாங்கள் 5ஆ பிரிச்சு அந்த இருக்கிற ஒரு 20 மாவட்டத்துக்கு ஒரு QR கோட் கொடுத்து பார்க்கிங் 1, 2, 3, 4 5 பார்க்கிங் ஏரியா கொடுத்திருக்கோம். அந்த மாவட்டத்துக்கு ஒரு QR கோட் கொடுத்திருக்கோம். அது ஆல்ரெடி நாங்கள் எல்லா பத்திரிகைக்கும் அந்த செய்தி அமைச்சிருக்கோம். நாங்கள் அதுபடி இன்னைக்கு எல்லா வாகனங்களும் அந்த பார்க்கிங்ல பார்க்கிங் பண்ணுவாங்க.